ஹாய், திஸ் இஸ் ஜெயந்தி. டிசம்பர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லோரும் கிறிஸ்மஸ் மூடில் இருப்பீங்க. கிறிஸ்மஸ்னாலே ஃபர்ஸ்ட் திங் கேக் தான். அந்த கேக்கை எக்லெஸ் கேக்காக அவன் இல்லாமல் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு நான் செஞ்சு காட்ட போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பாதாம் 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி 1 டேபிள் ஸ்பூன், பிஸ்தா 1 டேபிள் ஸ்பூன், ராஸ்பெரி 3 டேபிள் ஸ்பூன், டூட்டி ஃப்ரூட்டி 3 டேபிள் ஸ்பூன், ஆரஞ்சு ஜூஸ் 3 டேபிள் ஸ்பூன், சுகர் 6 டேபிள் ஸ்பூன், மில்க் 1 கப், ஆயில் 6 டேபிள் ஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், சின்னமன் பவுடர் 1/2 டீஸ்பூன், நட்மெக் பவுடர் 1/2 டீஸ்பூன், மைதா 2 கப், பவுடர்ட் சுகர் 1/2 கப், கொக்கோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன். ஃப்ரூட் அண்ட் நட் கேக் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பாதாம், 1 டேபிள் ஸ்பூன் பிஸ்தா, 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி, இதை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இதை இதில் மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ராஸ்பெரி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். நீங்கள் ராஸ்பெரி இல்லைனாக்கா நார்மல் இந்த கிரேப்ஸ் இருக்குல்ல, ட்ரை கிரேப்ஸு, அதுலேயே பிளாக் கலர் கூட இருக்கும், அதையும் நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் நான் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த செரி இருக்குல்ல, அதையும் அது மாதிரி சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கிட்டு நம்ம வந்து இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸு ஊற்றி இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து 1 ஹவருக்கு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது செகண்ட் ஸ்டெப்பு, ஒரு பேனை வச்சுக்கிறேன். இதில் வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் போட்டு நம்ம கேரமலைஸ் பண்ணிக்கணும். கேரமல் வந்து இந்த கலருக்கு வந்த உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து வார்ம் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம 3 டேபிள் ஸ்பூன் இதில் ஊற்றிக்கலாம். எதுக்கு நம்ம இது ஊற்றுறோன்னா, அப்படியே நம்ம வச்சோம்னா அப்படியே கேரமல் வந்து கேண்டி மாதிரி ஆகிடும். அதை மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சு இதை ஆற விட்டுறலாம். தேர்ட் ஸ்டெப்புக்கு போகலாமா? ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு நான் மில்க் எடுத்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில், வெஜிடபிள் ஆயில் தான் ஊற்றணும். வேறு மற்ற எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அதோட டேஸ்ட் நல்லா இருக்காது. இதில் ஊற்றிக்கலாம். இந்த கேக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் போட்டு. நம்ம வந்து எக்லாம் கூட போடலை. நீங்கள் வந்து ஆயில் வேண்டான்னா நீங்கள் வந்து மெல்டட் பட்டர் கூட ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கிறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு அதை நல்லா சலிச்சிக்கலாம். இப்போ மாவு எல்லாத்தையும் சலிச்சாச்சு. இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜாதிக்காய் பவுடர் போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டையை வந்து சுகரோட நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகர், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம சலிச்சுக்கலாம். இதை நல்லா சலிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த கேரமலை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். கேரமல் ஊற்றுறதுனால உங்களுக்கு வந்து நல்ல கலரும் கொடுக்கும், அட் த சேம் டைம் நல்ல ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம்ல இந்த ஃப்ரூட் அண்ட் நட்ஸு, அதெல்லாமும் எடுத்து இதில் நம்ம போட்டுக்கலாம்.
இந்த ஆரஞ்சு ஜூஸில் வந்து நம்ம ஊற வச்சோம்ல, அது வந்து அதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். அதோடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணணும், லம்ப்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு ஹெவி பாட்டம் இருக்கிற ஒரு பாத்திரம் வச்சு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து நான் ஒரு 2 கப் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இது ஏற்கனவே நான் யூஸ் பண்ண உப்புனால கொஞ்சம் கலர் வேறு மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் ஒன்று போட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை ஹீட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கேக் மோல்டை நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா சைட்ஸ் எல்லாம் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கணும். இதுக்கு ஒரு பட்டர் பேப்பர் ஒன்று போட்டு இந்த மிக்ஸ்சரை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கேக் மோல்டில் நம்ம ஊற்றினோம்ல, அது ஈவன் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து டேப் பண்ணிங்கன்னா அழகாக எல்லாம் லெவலாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இதில் வந்து நீங்கள் ஏதாவது உங்களுக்கு வேண்டிய முந்திரி பருப்பு, திராட்சை பழம் அந்த மாதிரி எது வேணாலும் போட்டு நீங்கள் மேலே வந்து டாப்பிங் மாதிரி பண்ணி ஒரு கார்னிஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை வந்து நீங்கள் ஒரு டைட்டான ஒரு மூடி போட்டு வேணும்னா அதுக்கு மேலே ஒரு வெயிட் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சு இதை வந்து 1 hour நீங்கள் குக் பண்ணணும். 55 minutes to 1 hour. இப்போ 1 hour ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். அங்கே நல்லா கரெக்டாக இதுவாக இருக்குது. இது வெந்திருக்கா இல்லையான்னு நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு டூத் பிக்கை வச்சு நடுவில் நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃப்ரூட் அண்ட் நட் கேக் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். க்ரன்ச்சியாக, சாஃப்டாக, நல்லா டெலிஷியஸாக இருக்கும். இது கிறிஸ்மஸ்க்கு ஒரு ஐடியலான ப்ரிப்ரேஷன். இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க. அப்புறம் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோஸ் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, see you, bye bye.